கிருஷ்ணர் உரலை வைத்து 2 மரங்களை சாய்த்ததற்கான காரணம் நாரதரின் சாபம் என்று தெரியுமா? மிகச் சிறந்த சிவபக்தர் மற்றும் செல்வத்தின் அதிபதியான குபேரருக்கு நலகுபேரன் மற்றும் மணிபத்திரன் என்ற 2 மகன்கள் இருந்தார்கள். அவர்களது தந்தை செல்வத்தின் அதிபதி என்பதால் மதுமாதுக்கு அடிமையாகி தங்களது தந்தையின் செல்வத்தை எல்லாம் சிற்றின்பத்திற்காக செலவு செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு நாள் கங்கை நதியின் கரையில் இருக்கும் சிவபெருமானுக்கு சொந்தமான ஒரு அற்புதமான பூந்தோட்டத்திற்குள் இருவரும் சில பெண்களுடன் அளவுக்கு அதிகமான மது அருந்தி அவர்களையே மறந்து இன்பத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த வழியாக நாரதர் சிவபெருமானை சந்திக்க சென்று கொண்டிருந்தார். இந்த இருவரின் முறையற்ற செயலை பார்த்த நாரதர் அளவுக்கு அதிகமான மது போதையில் இருந்த இருவரும் தங்களை மறந்து தலைகணத்துடன் திறந்த மேனியுடன் இருந்ததை கவனித்தார். இதை பார்த்த நாரதர் தன் உயிராக நினைக்கும் பரந்தாமனின் மூலமாக நல்வழி கிடைக்க கருணை உள்ளம் கொண்டார். எந்த ஒரு மனிதனும் தன் ஆடையில்லா மேனியை பொது வழியில் காட்ட மாட்டான். மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள அந்த அடிப்படை வித்தியாசம் கூட தெரியாத உங்களுக்கு நாரதராகிய நான் சாபம் அளிக்கிறேன்.